homework. Do you all do that? The last classல வந்து உங்களுக்கு the rest of the comprehensions உங்களுக்கு கொடுத்திருந்தேன். நீங்க பண்ணிட்டீங்களா? அதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் வந்து நாம சென்டென்சஸை அரேஞ்ச் பண்றது பிளஸ் ஒரு காம்ப்ரிஹென்ஷன் அதையும் பார்த்துடலாம். ஜஸ்ட் பாருங்க. அடுத்தது economists have spent most of the 20th century ignoring psychology, positive or otherwise. பாருங்களா, how the sentence ends. நம்ம வந்து யூஸ்வலா வந்து சென்டென்ஸை இப்படி வந்து எண்ட் பண்ண மாட்டோம். ஆனா in certain cases we shall do this. So you must make a note of the structure of the sentence. இது ரொம்ப முக்கியம். பிகினிங்லேயே பாருங்க. Economists have spent most of the 20th century ignoring psychology. சரியா? They have ignored psychology, whether it is positive or otherwise means negative. But today there is a great deal of emphasis on how happiness can shape global economies. பாருங்களேன், how happiness can shape global economies. அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா the factor of being happy. சரியா? economiesல வந்து growing economies or developed economies இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து ஃபேக்டர் அப்படின்னு ஒண்ணு உண்டு. ஒரு இண்டெக்ஸிங் பண்ணுவாங்க. எந்த நாட்டுல மக்கள் அதிகமா சந்தோஷமா இருக்காங்க, எந்த நாட்டுல வந்து மக்கள் அதிகமா உழைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வேரியஸ் பேசிஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வச்சு இண்டெக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. பாருங்களேன், அதுல நம்மளுக்கு or on a similar scale successful business practice. அதாவது in a great, but today there is a great deal of emphasis on how happiness can shape global economies, or on a smaller scale successful business practice. பாருங்க, அதாவது எப்படி ஒரு ஹாப்பினஸ் வந்து ஒரு குளோபல் எக்கானமிஸை எம்பசிஸ் பண்ணுது. அதாவது எம்பசிஸ் அப்படின்னா அதை வந்து முக்கியத்துவமா சொல்லுது. இந்த இடத்துல வந்து அழுத்தம் கொடுக்குது. எம்பசிஸ் அப்படின்னா அழுத்தம். அதாவது அந்த இடத்துக்கு அது முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். Or on a smaller scale. See, note this kind of sentence. பாருங்க, முன்னாடி ஒரு டேஷ், பின்னாடி ஒரு டேஷ். இதுக்கு என்ன அதாவது கிராமட்டிக்கலா வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கு. நாம அப்படி என்னன்னா, the sentence in between is not greatly important. இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸ், அதாவது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒரு ஹைஃபன் அல்லது ஒரு டேஷ் அப்படின்னு நாம சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு அது வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நாம சொல்ல மாட்டோம். We don't take it as an important one, but we need. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். This is driven or on a smaller scale successful business practice. அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது in particular successful business practice, அவ்வளவுதான். This is driven in part by a trend in measuring positive emotions, mostly so they can be optimized. அதாவது இது வந்து எதால உருவாக்கப்படுது அப்படின்னா, by a trend in measuring positive emotions. அதாவது இமோஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு that is related to positive attitude. That is related to positive attitude. அப்போ என்ன பண்றாங்கன்னா,
mostly so they can be optimized. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சேஞ்சஸை அவங்க கொண்டு வந்துட முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்க முடியும். நியூரோ சயின்டிஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், claim to be able to locate specific emotions in a emotions that are specific, such as happiness or disappointment. Happiness or disappointment, அதாவது disappointment அப்படின்னா ஏமாற்றம், in particular areas of the brain. புரியுதா உங்களுக்கு? in particular areas of the brain. Wearable technologies such as Spire are often data driven or Spire offer data driven advice on how to reduce stress. See, what is meant by wearable technologies அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நாம வந்து wearables அப்படிங்கிறோம், நம்மளுடைய உடம்புல அதை ஈஸியா ஒரு இடத்துல நாம ஒரு ஒரு பெல்ட் போட்டோ அல்லது வாட்ச் மாதிரியோ அல்லது ஏதாவது ஒரு சப்போர்ட் மூலியமா அதை நம்ம கேரி பண்ணலாம். அதுதான் wearable technologies. சரியா? அது நம்ம இப்ப நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரையே நம்மளுடைய ஸ்மார்ட் வாட்ச் காட்டும். அதே மாதிரி நம்ம எவ்வளவு தூரம் வாக்கிங், அதாவது அந்த டிஸ்டன்ஸ் காட்டும். நம்மளுடைய நம்மளுடைய பேட்டர்ன், நம்மளுடைய அதாவது நாம எவ்வளவு தூரம் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அது கொடுக்கும் அந்த wearable technologies. அதுதான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஸ்பயர். இது என்ன பண்ணுதாமா, offer a data driven advice on how to reduce stress. See, emotions பேஸ் பண்ணனாலே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸ். நெகட்டிவ் எமோஷன்ஸ் இஸ் ரிலேட்டட் மோர் டு ஸ்ட்ரெஸ். அதாவது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம நெகட்டிவ் ஃபேக்டரா கன்சிடர் பண்றோம். We are no longer just dealing with happiness in a philosophical or romantic sense. It has become something that can be monitored and measured. அதாவது உங்களுடைய இமோஷன்ஸை நீங்க வந்து புரிந்து கொள்ள மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. Only you can see and sense it. You can understand it. But you cannot என்ன அதாவது அந்த இமோஷன்ஸினுடைய இது எப்படி சொல்றதுன்னா, இட் இஸ் நாட் பால்பபிள், which is not easily seen. இப்ப நம்ம வந்து ஒரு பொருளை பார்க்கறோம்னா அது வந்து நம்ம ஈஸியா பார்க்கறோம், ஆனா ஒரு அந்த பொருளை தொட்டு நாம உணர்றோம். வேற எமோஷன்ஸ் நாம தொட்டிருக்கோமா? இல்ல. எமோஷன்ஸ் என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோமா? இல்ல. அதைத்தான் இங்க சொல்றாங்க, we are no longer just dealing with happiness in a philosophical or a romantic sense. அதாவது ஒரு ரொமான்டிக் சென்ஸாவோ அல்லது ஒரு பிலோசாபிக்கலாவோ நாம வந்து இமோஷன்ஸை பார்க்கறது இல்லை. We have come beyond that point. It has become something that can be monitored and measured. Right? நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய எமோஷன்ஸை எவ்வளவு தூரம் you are happy today, எவ்வளவு தூரம் வந்து you are stressed, at what time the stress factor increased. எந்த வேலை செய்யும் போது என்ன டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டைம் நோட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்ப எந்த வேலை செய்யும் போது நம்மளுக்குள்ள அந்த எமோஷன்ஸ் இஸ் நத்திங் பட் என்ன, ஹார்மோனல் செக்ரீஷன்ஸ். ஒவ்வொரு ஹாப்பினஸ்க்கு ஒரு ஹார்மோன் இருக்கு, தென் நீங்க சேடா இருந்தா ஒரு ஹார்மோன் இருக்கு. அப்போ உங்களுடைய ஃபீலிங்க்கு தகுந்த மாதிரி அந்த ஹார்மோனல் செக்ரீஷன்ஸ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் டோபமைன் அப்படின்னு நாம சொல்றோம். பாருங்க, ஸோ இமோஷன்ஸ் வந்து நீங்க யூ கேன் மானிட்டர் அண்ட் மெஷர். அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்தாச்சு. there is nothing automatically sinister about this trend. இதுல வந்து என்ன, இதுல வந்து நாம சந்தேகப்படுவதற்கோ அல்லது இதை வந்து ஒரு வேற மாதிரி பார்ப்பதற்கோ நம்மளுக்கு தேவையில்லை. But it is disquieting that business and experts driving the quantification of happiness claim to have our best interest at heart, often concealing their own agendas in the process.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எதோட ரிலேட் பண்றாங்க பாருங்களேன். இந்த பிசினஸ், அதாவது people who do business related to data. இப்ப எல்லாமே வந்து நம்மளுடைய அதாவது எல்லாமே டேட்டா ப்ராசஸிங், டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை அறியாமையே நம்மளுடைய டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டட் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ கூகுள்ல ஒரு பொருளை பத்தி சர்ச் பண்றீங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கூகுள்ல நீங்க ஒரு பொருளை பத்தின டீடைல்ஸ் பாக்குறீங்க. அதே மாதிரி ஒரு 2-3 பொருள் பாக்குறீங்க வெவ்வேறு இது. இப்போ நீங்க திடீர்னு ஒரு வெப்சைட் குள்ள போறீங்க. ப்ரௌசர்ல நீங்க வேற ஒரு விஷயமா வெப்சைட் குள்ள போறீங்க. அப்போ அந்த ப்ரௌசர்ல நீங்க தேடின பொருளினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது. நான் சொல்றது புரியுதா? நீங்க ஒரு ப்ரௌசர்ல அல்லது அமேசான்ல ஒரு பொருளை தேடுறீங்க. அது என்ன, அதனுடைய டீடைல்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்ச நேரம் பாக்குறீங்க. திடீர்னு வேற ஒரு வெப்சைட்டுக்கு போறீங்க. அது இன்டிஃபரண்ட் மேட்டர்ஸ். சரியா? அப்போ என்ன ஆகுது? நீங்க காலையில தேடின, அதாவது முதல்ல தேடின அந்த அந்த பொருளினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வேற ஒரு வெப்சைட்ல உங்களுக்கு பாப்பப் ஆகுது. அப்ப இது என்ன? டேட்டா ட்ரிவன் பிசினஸ். உங்களுடைய டேட்டா, அதாவது இன்ட்ரெஸ்ட், நீங்க இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய மைண்ட்ல என்ன பொருள் தேவை அப்படிங்கிற நெசசிட்டி இருக்கு. அப்போ அத விளம்பரமா உங்க கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்துறது. இப்போ வந்து they can easily store your emotions. அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டா போதும், உங்களுடைய இமோஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? பாருங்க, இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, அவர் ஃபுட் டெலிவரி கம்பெனிஸ். அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, they are collecting the behavioral pattern of the customers. அவங்க எப்போ எந்த டைம்ல வந்து ஃபுட் ஆர்டர் பண்றாங்க, எந்த டைம்ல வந்து மோர் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வருது, எந்த டைம்ல வந்து ஒரே கைண்ட் ஆஃப் டிஷ் ஆர்டர் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் டேட்டாவை அவங்க கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்றாங்க. தென் ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து அவங்க தன்னுடைய பிசினஸ் மாடலை டெவலப் பண்ணி அதை விற்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? How our data are collected in a secret manner. இப்போ ஒரு ஃபுட் டெலிவரிங் கம்பெனி பண்றாங்கன்னா, அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேட்டாவை வச்சு ஒரு ஃபுட் நெசசிட்டிய இவங்களே உருவாக்கலாம். திடீர்னு ஒரு பொருளுக்கு மட்டும் ஆஃபர் போட்டு என்ன பண்ணலாம், இந்த பொருள் இப்போ அது கம்மியான விலைக்கு விக்குது இந்த டைம்ல. அப்ப அந்த ஃபுட் ஐட்டத்தை உடனே எல்லாரும் ஆர்டர் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்ல அவன் ஒரு பொருளை சீக்கிரம் நான் வித்து கொடுத்துட்றேன்னு அந்த மேனுஃபேக்சர்கிட்ட பேசி அந்த பொருளுக்கு எவ்வளவு குறைச்சு விலை பேச முடியுமோ பேசி அதை வாங்கி இவன் அதிக விலைக்கு வித்துருவான். புரியுதா எப்படி சொல்றேன்னு? எப்படி அவர் டேட்டா மேக்ஸ் பிசினஸ், அதுதான் இங்க சொல்ல வராங்க பாருங்க. பட் இட் இஸ் டிஸ்குவைட்டனிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? சி, நம்மளுக்கு இது ஒரு வருத்தம் தரக்கூடிய செயல். எப்போ? when our data is used by the companies. புரியுதா? அதாவது இந்த இடத்துல பாருங்க, பட் இட் இஸ் டிஸ்குவைட்டனிங், அதாவது worrisome அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் டிஸ்குவைட்டனிங் அப்படின்னா இட் இஸ் worrisome. worry, இது வந்து ஒரு sad. That the business and experts driving the quantification of happiness claim to have our best interest at heart, often concealing their own agendas in the process. நாம எப்பப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம், என்ன விஷயத்துக்காக படுறோம், அதை எல்லாத்தையும் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அதுல கலெக்ட் பண்ணி அதுல மாடல்ஸ் டெவலப் பண்ணி அவங்களோட இதை வித்துருவாங்க. அதுதான் ஆஃபன் கன்சீலிங் அப்படின்னா என்ன? மறைக்கிறது.
இந்த ஒர்க் பிளேஸ் ஹாப்பி ஒர்க்கர்ஸ் ஆர் வியூட் அஸ் வின் வின். அதாவது ஒர்க் பிளேஸ்ல வந்து என்ன, ஹாப்பி ஒர்க்கர்ஸை வின் வின் அப்படின்னு சொல்றாங்க. they are referred. அவங்களுடைய attitude and mentality. Work becomes more pleasant and the employees more productive. அப்படின்னா என்ன, அவங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கொடுக்குறீங்க. அப்ப அந்த ரெகக்னேஷன் படி அவங்களுடைய ஐடென்டிட்டி, செல்ஃப் இமேஜ் அதிகமாகுது. அப்ப கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகுது. ஸோ ஒர்க் பிகம் மோர் பிளசன்ட் அண்ட் மோர் ப்ரொடக்டிவ். ஒருத்தருக்கு நீங்க எவ்வளவு தூரம் கான்ஃபிடன்ஸ் லெவலை பூஸ்ட் பண்றீங்களோ, எவ்வளவு தூரம் அவருடைய ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணி விடுறீங்களோ, அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து நீங்க ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்தணும். சரியா? But this is now being pursued through the use of performance evaluating wearable technology. இப்போ இது என்ன பண்றாங்க, இப்போ பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேட்டிங் வியரபிள் டெக்னாலஜியா, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட். நீங்க எவ்வளவு தூரம் சேல் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு தூரம் நீங்க வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி. அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேட்டிங் வியரபிள் டெக்னாலஜி. such as humanize or virgin pulse, both of which monitor physical signs of stress and activity toward the goal of increasing productivity. என்ன சொல்றாங்க பாருங்க, such as humanize or virgin pulse. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மேபி ஒரு பிராண்ட் நேமா இருக்கலாம், அல்லது ஒரு ப்ராடக்ட், நம்ம ஒரு அந்த வியரபிள் டெக்னாலஜியை தயாரிக்கிற அந்த கம்பெனியா இருக்கலாம், அது அல்லது அந்த பொருளோடைய பேரா கூட இருக்கலாம். But this is now being pursued through the use of performance evaluating wearable technology. இப்ப நாம பேசிட்டு இருந்த அந்த விஷயத்த, அந்த டெக்னாலஜியை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா அவங்களுடைய ஒர்க் அவுட்புட், அதுதான் பெர்ஃபார்மன்ஸ். both of which monitor physical signs of stress and activity towards the goal of increasing productivity. நீங்க ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னைக்கு இவ்வளவு வேலை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட போயிட்டு இருக்கும் போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை அது வந்து என்ன பண்ணுது, ரெக்கார்ட் பண்ணுது, மானிட்டர் பண்ணி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கும். Cities such as Dubai, which has pledged to become the happiest city in the world, dream up ever more elaborate and intrusive ways of collecting data on well-being, to the point where there is now a talk of using CCTV cameras to monitor facial expressions. பாருங்களேன், நீங்க வந்து எமோஷன்ஸை எக்ஸ்பிரஷனா பார்க்கலாம். The only way to understand other people's emotions is their facial expression அல்லது their physical action. இப்ப நீங்க வந்து ஒருத்தர் உற்சாகமா இருந்தாரு, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹாப்பி மூட்ல இருந்தாருன்னா அவரு உங்ககிட்ட பிரிஸ்கா இருப்பாரு, அவரை பார்க்கவே நல்ல பிரிஸ்கா இருக்கும். ஒரு சேட் மூட்ல இருந்தாருன்னா ஹெட் டவுன், அதாவது சிஸ்டம் எப்படி டவுன் ஆகுதோ, பேட்டரி டவுன் ஆகுதோ, அது மாதிரி அவருடைய உற்சாகம் குறைஞ்சு போச்சு. ஸோ அவருடைய ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம், அல்லது அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ரைட்? பாருங்களேன், மக்களுடைய ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு அப்படின்னு துபாயில சிசிடிவி கேமரா வச்சு மானிட்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். நியூ வேஸ் ஆஃப் டிடெக்டிங் இமோஷன்ஸ் ஆர் ஹிட்டிங் த மார்க்கெட் ஆல் த டைம். அப்போ ஒரு ப்ராடக்ட் இட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் இட் மானிட்டர்ஸ் அண்ட் கிவ் அ ரிப்போர்ட் ஆஃப் யுவர் இமோஷன்ஸ் அப்படின்னா அது வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படுது. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஒவ்வொரு மெத்தட்ல அவங்களுடைய டிவைஸை மேக் பண்றாங்க, எப்படி எமோஷன்ஸை மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு. பாருங்க, அதுக்கு ஒரு கம்பெனி சொல்றாங்க. ஒன் கம்பெனி, அதுக்கு பேர் என்னன்னா பியாண்ட் வெர்பல் எய்ம்ஸ் டு கால்குலேட் மூட்ஸ். பாருங்க, ஒன் கம்பெனி, அதுக்கு பேரு பியாண்ட் வெர்பல். இது என்ன பண்ணுதுன்னா aims to calculate moods conveyed in a phone conversation, potentially without the knowledge of at least one of the participants. அந்த கம்பெனி என்ன பண்ணுதாமா, பியாண்ட் வெர்பல், அது இப்ப 2 பேர் போன் பேசுறாங்கன்னா யாரோ ஒருத்தருடைய டேட்டாவை இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துடுறாங்க. இது அவங்களுடைய நாலேஜ் இல்லாமையே எடுக்கிறது.
இப்ப இதுதான் இந்த இந்த செஞ்சுரியினுடைய மிகப்பெரிய ப்ராப்ளமே. அதாவது டேட்டா theft. And Facebook demonstrated that it would influence our emotions through tweaking our news feeds, opening the door to ever more targeted manipulation in advertising and influence. நான் உங்களுக்கு சொன்னேன்னா, ஒரு வெப்சைட்டை பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ள நம்மளுக்கு சர்ச் பண்ண பொருளோ அல்லது நாம அந்த டைப் பண்ண பொருளோ, இப்ப நம்மளுக்கு அந்த பொருள் கூட தேவையில்லை, ஆனா அதை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நாம அதை பத்தி கூகுள்ல தெரிஞ்சுக்குவோம். அப்போ இஃப் இட் இஸ் அ கமாடிட்டி, அது வந்து ஒரு விற்கிற பொருளா, அது ஒரு விற்பனைக்கு வரக்கூடிய பொருளா இருந்துச்சு அப்படின்னா அதை பத்தின அட்வர்டைஸ்மெண்ட் வரும். புரியுதா உங்களுக்கு? பாருங்களேன், அதைத்தான் இங்க ஃபேஸ்புக்கு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபேஸ்புக் has demonstrated that it could influence our emotions through tweaking our news feeds. நம்மளுடைய நியூஸ் ஃபீட்ஸை என்ன மூட்ல நாம, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் இருக்கு, ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குன்னா அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய எல்லா காலத்தையும் யாரும் படிக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் ப்ரிஃபரன்ஸா இருக்கும். ஒருத்தருக்கு ஸ்போர்ட்ஸ் காலமா இருக்கும், ஒருத்தருக்கு எடிட்டோரியல் காலமா இருக்கும், ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் அப்படியே அந்த நியூஸ் பேப்பரை அப்படியே ஸ்கிம் பண்ணுவாங்க. ஓ இதான் டைட்டில் மட்டும் ஒருத்தர் படிப்பாங்க. சில பேர் வந்து லிட்ரரி ரிவ்யூஸ் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த வகையான எமோஷன்ஸ் அவங்க கிட்ட ரோல் பிளே ஆகுது, ஆட்டிடியூட், அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. As the science grows more sophisticated and the technologies become more intimate with our thoughts and bodies, a clear trend is emerging. அதாவது சயின்ஸ் வந்து நம்மளுக்கு ஓவர் சொபிஸ்டிகேஷன் கொடுத்துருச்சு. இப்போ இந்த கூகுள் மீட் வந்ததுனால we do not need any physical classes. நான் வந்து பிசிக்கல் கிளாஸ் ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து நடத்தணும்னா நீங்க அந்த டைமுக்கு அங்க ப்ரெசென்ட் ஆகணும், நானும் அந்த டைமுக்கு அங்க இருக்கணும், தென் வி டிஸ்கஸ் நம்மளுடைய கிளாஸ் அப்படி நடக்கும். பட் ஹியர் பாருங்களேன், இந்த கூகுள் மீட், இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம், இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலியமா, டெக்னாலஜிஸ் மூலியமா நாம எங்கிருந்து வேணாலும் we can connect. அதான் இங்க சொல்றாங்க, more sophisticated and technologies become more intimate with our thoughts. ஏன்னா டெக்னாலஜி வந்து நம்மளுடைய தாட்ஸ் கூட ஊறி போயிடுச்சு. and bodies, a clear trend is emerging. right, நம்மளுடைய தாட்ஸ் and both in mind and body, the technology has in a அது trespassed போயிடுச்சு. where happiness indicators were once used as a basis to reform society, challenging the obsession with the money that GDP measurement entrenches, they are increasingly used as a basis to transform or discipline individuals. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, the methods, the metrics to measure happiness indicators. Happiness indicators were once used as a basis to reform society. ஒரு காலத்துல happiness indicators வந்து சமுதாயத்தை சீர்திருத்தறதுக்கு பயன்பட்டுச்சு. Challenging the obsessions with the money. அதாவது நம்ம வந்து அப்சஷன் அப்படின்னா என்ன, ஒன்றின் மேல் அதீத ஈடுபாடு, அதீத ஆர்வம், அதுதான் அப்சஷன். அப்போ மணி, மனுஷனுடைய அடிப்படை தேவை என்ன? உணவு, நீர். அதுக்கு இந்த ரெண்டு வேணும்னாலே நம்மளுக்கு என்ன வேணும்? பணம் வேணும், அல்லது யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இலவசமா கொடுத்தாங்க. சரியா? அப்போ as the science grows more sophisticated and technologies become more intimate with our thoughts and bodies, a clear trend is emerging. ஒரு ட்ரெண்ட் எமர்ஜ் ஆகுது. என்ன? But happiness indicators were once used as I'm not repeating basis to a reform society, challenging the obsession with the money that the GDP measurement entrenches, they are increasingly used as a basis to transform or discipline individuals. அவங்க வந்து பாத்தீங்கன்னா they are great, they are mostly used to discipline and transform the individuals. Happiness becomes a personal project that each of us must know work on. இப்ப இந்த ஹாப்பினஸ் வந்து ஒரு பர்சனல் ப்ராஜெக்டாவே மாறிடுச்சு, நாம அது கண்டிப்பா ஏதாவது பண்ணிதான் ஆகணும். Like going to the gym, right? Since the 1970s, depression has come to be viewed as a cognitive or a neurological defect in the individual. பாத்தீங்களா, ஆரம்பத்துல இந்த பிகினிங்ல என்ன வந்துச்சோ அது இங்க வந்துருச்சு பாருங்க கடைசியா.
Depression has come to be viewed as a cognitive or neurological defect in the individual. ஒருத்தருக்கு எப்போ டிப்ரெஷன் அப்படின்னா when he has a cognitive புரிந்து கொள்ளுதலில் சிக்கல், அந்த cognitive or neurological defect. cognitive அப்படின்னா புரிந்து கொள்ளுதல், சரியா? or neurological defect நரம்பு சம்பந்தமான பிரச்சனை. இதனாலதான் வந்து நம்மளுக்கு டிப்ரெஷன் அந்த இப்ப இவங்களுக்குலாம் வந்து இது எப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா depression has come to be viewed as a cognitive or a neurological defect in the individual. அதாவது டிப்ரெஷன் வந்துட்டாலே அது இந்த ரெண்டு எஃபெக்டோட என்னுடைய கான்சிக்வன்சஸ் தான் அப்படிங்கிறாங்க. All of this simple escalates the sense of responsibility each of us feels for our own feelings and with it. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகுது. The sense of responsibility each of us feels for our own feelings and with it the sense of failure when things go badly. பாருங்க, all of this simply escalates the same sense of responsibility each of us feels for our own feelings. நாம நம்மளுடைய இந்த ஓன் ஃபீலிங்ஸுக்கு மட்டுமே நம்ம மதிப்பு கொடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. And with it the sense of failure when things go badly. நம்மளுக்கு முக்கியத்துவமான திங்ஸ் அப்ப என்ன எமோஷன்? நம்மளுக்கு ஒரு விஷயம் நாம நினைச்ச மாதிரி நடக்காம ஆப்போசிட்டா நடந்துருச்சு, அப்ப எப்படி உங்களுக்கு எமோஷன்ஸ்? A society that deliberately removes certain sources of misery such as precarious அப்படின்னா என்ன? dangerous அப்படின்னு அர்த்தம். such as precarious and exploitative employment. சுரண்டல், உழைப்பு சுரண்டல், அதுதான் exploitative employment. may well be a happier one. so உழைப்பு சுரண்டல் அதாவது என்னன்னா a society that deliberately removed certain sources of misery such as dangers and exploitative employment may well be happier one. அவங்க வந்து ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. எதை வந்து நாம விட்டு விலகிட்டோம் அப்படின்னா remove certain sources of misery. எதெல்லாம் உங்களுக்கு துன்பம் தரக்கூடியதோ அதை விட்டுருங்க. such as dangerous and exploitative employment. அதே மாதிரி ஒரு நல்ல இடத்துல நாம வந்து வேலைக்கு போகணும், நம்மளை வந்து அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு எவ்வளவு தூரம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திட்டு கம்மியான சம்பளத்தை கொடுத்துடக்கூடாது. அதுதான் வந்து precarious and exploitative employment may well be a happier one, but we won't get there by making this single often fleeting emotion the overarching goal, the overarching goal. பட் நாம என்ன பண்ணலாம்னா இதை வந்து இன்னும் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணி இந்த ஓவர் ஆர்க்கிங் கோலை வச்சுக்கிட்டு நாம இதை பண்ணக்கூடாது, லெட்ஸ் பி நார்மல் அப்படிங்கிற மாதிரி இந்த பேசேஜ் முடியுது. ஓகே, ஃபைண்ட் அவுட் த read the questions and find out the answers. பாருங்க, the author's view would be undermined by which of the following research findings? The author's view would be undermined which of the following research? அதாவது என்ன கொஸ்டின் கேட்கிறான், ஆத்தர்னுடைய வியூ எப்ப வந்து இங்க அண்டர்மைன் ஆகுது? அவர் ஒரு உண்மையான இது சொல்லியிருக்காரு, ஆனா நாங்க கொடுத்துருக்கிறதுல எது அதை குறைக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பாருங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் globally are moving away from collecting data on the well-being of individuals. Individuals worldwide are utilizing technologies to monitor and increase their well-being. A proliferation of gyms that are collecting data on customer well-being. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஜிம் என்ன டேட்டா கலெக்ட் பண்ணுது? கஸ்டமர்னுடைய வெல்பீயிங்கை அது கலெக்ட் பண்ணுது. That is a definitive
towards left. Did I change the purge? Viewed as a cognitive or a neurological defect. Okay. வேர்ல்டு வைடு இதை யூஸ் பண்றாங்க சரியா அவங்களுடைய வெல்பீயிங்கை பத்தியே அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு proliferation of gyms that are collecting data on customers well-being. Okay, there is a definitive move towards the adoption of wearable technologies that lapse into emotion. On the passage, it is not that. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு based on the passage, it is not that. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க 3 கொடுத்துருக்கிறான் இல்லையா ஆப்ஷன்ஸ் அது எல்லாமே நம்மளுக்கு ரைட் மாதிரி தெரியுது பட் இன் ஆக்சுவாலிட்டி எது ஆன்சர் அது that undermines the author's argument. Individuals worldwide or ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துடும் நான் ரைட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க stakeholders globally are moving away from collecting data on well-being of individuals. இல்ல அவங்க வந்து அதை பண்றது இல்ல ஓகே individuals worldwide are utilizing technologies to monitor and increase their well-being. கரெக்ட் எல்லாத்துக்குமே கையில ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு எல்லாரும் அவங்க மானிட்டர் பண்ணிக்கிறாங்க பிபி எவ்வளோ இருக்கு சுகர் எவ்வளோ இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்மால் சைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்தாச்சு நிறைய மெஷின்ஸ் ஓகே proliferation of gyms that are collecting data on customer well-being. அதாவது proliferation அப்படின்னா பெருக்கி பரவுதல் அதான் proliferation. நிறைய ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு ஜிம் ஸோ அப்போ இதெல்லாம் எதுக்கு அவங்க வந்து அவங்க நம்மளுடைய கஸ்டமர்னுடைய டேட்டாவை எடுத்துக்கிறது. There is a definitive move towards the adoption of wearable technology that taps into emotions. So second நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. தேர்டு முதல்ல ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வராது ஓகே தென் செகண்ட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ரைட். மூணாவது வந்து proliferation of gym அதே நம்மளுக்கு எக்ஸாம்பிளா சொல்லியிருந்தாங்க ஜிம் அப்படின்ட்டு. அடுத்து there is a definitive move towards the adoption of wearable technology. ரைட் wearable technology பத்தி அவங்க பேசியிருக்காங்க. அப்ப எதுதான் வரல 20th 1. According to the author, Dubai is on its way to becoming one of the world's happiest cities. Develop sophisticated technologies to monitor its inhabitants' states of mind. Right. First one பாத்தீங்கன்னா is on its way to becoming one of the world's happiest cities. இல்ல அது இல்ல. Develops sophisticated technologies to monitor its inhabitants' state of mind. Okay. Selectively influence its inhabitants' moods. பாருங்களேன் நம்மளுக்கு வந்து 4 டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல எது நம்மளுக்கு வராது I'm sorry. The author, the Dubai, என்ன? Right. On its way to becoming one of the world's happiest cities. Correct. சரியா? இது correct. இப்ப Dubai develops sophisticated technologies to monitor its இல்ல இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. Incentivizes companies that prioritize worker welfare. அதாவது ஊக்கத்தொகை கொடுக்கிறது அதான் incentivizes companies. Collaborates with Facebook to selectively influence its inhabitants' moods. Collaborates with Facebook to selectively influence. புரியுதா உங்களுக்கு எது வந்து நாம செலக்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம் அப்படின்னு ரைட். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் இது 21.
social media are contributing most to என்னன்னு கேட்டிருக்காங்க. Their lives. Okay. Making individuals aware of stress in their lives. Depression as a thing of past. பாருங்க எந்த ஆப்ஷன் வரும்? Depression as a thing of past இல்ல, அதுக்கும் பறவைக்கும் ஓகே, there is no இது. Making individuals aware of the stress in their lives. Making individuals aware of their stress in their life. இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கறது என்ன? அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை பத்தினது. அது நம்மளுக்கு தேவையில்லை. ஹாப்பினஸ் as a personal project. Happiness as a personal project. Disciplining individuals to be happy. டிசிப்ளின்லாம் யாரும் இங்க பண்ணல. மேக்கிங் இண்டிவிஜுவல்ஸ் அவேர் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் இன் தேர் லைஃப்ஸ். ஓகே, கிளாஸ்ல எப்படி பண்றாங்க? According to the author, wearable technologies and social media are contributing most to a depression as a thing of the past, making individuals aware of stress in their lives. Happiness as a personal project, disciplining individuals to be happy. Right, நம்மளுக்கு depression as a thing of the past வராது. Making individuals aware of stress in their lives. ஓகே, இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து ஆமா அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஹாப்பினஸ் as a personal project. ஓகே, டிசிப்ளினிங் இண்டிவிஜுவல்ஸ் டு பி ஹாப்பி இல்ல. நாம என்னதான் லா போட்டாலும், அதாவது லாஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் போட்டாலும் அதை ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் the others will be அதாவது the others they go as per the law. அப்படி இல்லை அப்படின்னா they are doing something. அதுதான் இங்க சொல்றாங்க. But depression is a thing of the past இல்ல, இதுக்கு ஒரு ஆப்ஷனே இல்ல. Making individuals aware of stress in their lives. Making individuals aware of stress in their lives. இல்ல, அது மட்டுமே கிடையாது. ஓகே, ஹாப்பினஸ் as a personal project. ஹாப்பினஸ் அப்படிங்கிறது என்ன? அது வந்து ஒரு பர்சனல். Disciplining individuals to be happy. பாருங்களா, இந்த ஆத்தர்னுடைய இதுவே என்ன? சந்தோஷமா நாம இருக்கணும். சரியா? ஓ, ஹாப்பினஸ் as a personal project. எல்லாரும் வந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும், அப்பனாதான் உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் பிறக்கும். அதை விட்டுட்டு நீங்க வந்து ரொம்ப சேட் ஃபீலிங்கே இருக்கக்கூடாது. In the author's opinion, the shift in thinking in the 1970s in the 1970s, right? 1970s la 1970s. okay, the shift in thinking in the 1970s, அதாவது சிந்திக்கும் கோணம் மாறுபடுதல். But people in touch with their own feelings rather than depending on psychologists. Put people in touch with their own feelings rather than deepening on psychologists. அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா when put people in touch with their own feelings rather than depending on psychologists. அதாவது நம்மளுடைய ஃபீலிங்ஸை எந்த ஒரு டிவைஸ் புரிஞ்சு கொள்ளுதோ அது நம்ம கூடவே வச்சிருக்கிறது இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அப்படிங்கிறாங்க. Reflected the emergence of neuroscience as the authority on human emotions. Reflected the emergence of neuroscience
as an authority on human emotions, introduced greater stress into people's lives as they were expected to be responsible for their own happiness, was a welcome change from their earlier view that depression could be cured by a changing circumstances. நாம பார்த்தோமா? அதாவது put people in touch with their own feelings rather than depending on psychologists. உங்களுடைய ஃபீலிங்ஸை பத்தி நீங்களே யோசிச்சு பார்த்து கான்டெம்ப்ளேஷன் பண்ணி அதுக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. அதுக்கு போய் சைக்காலஜிஸ்ட் எதுக்கு? Reflected the emergence of neuroscience as the authority of human emotions. பாருங்களேன், நியூரோசைன்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன் எமோஷன்ஸுடைய அத்தாரிட்டி மாதிரி மாறி போச்சு. ஏன்னா நம்மளுடைய என்ன இருக்கு அப்படின்னு அந்த மெஷினை தான் நம்ம நம்பி ஆகணும். Introduced greater stress into the people's lives as they were expected to be responsible for their own happiness. அதாவது introduced greater stress into people's lives as they were expected to be responsible for their own happiness. சரியா? Introduced greater stress into people's lives. வந்துச்சு. They were expected to be responsible for their own happiness. எப்படி மாத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது அடுத்தவன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது நீ என்ன பண்ணிக்கிட்ட அப்படின்னா நீ சந்தோஷப்பட்டுக்கிட்ட. அதுதான் இங்க மேட்டர். Was a welcome gift challenge from the earlier view that depression could be cured by changing circumstances. Which is the right option? அதாவது அத அது போக்கிலேயே போக விட்டுறணும். பாருங்களேன், put in touch with their own feelings rather than depending on psychologists இல்ல. Reflected the emergence of neuroscience as authority on human emotions. Neuroscience கிடையாது. Introduced a greater stress into people's lives as they were expected to be responsible for their own happiness. அதாவது அவங்களுடைய ஹாப்பினஸ்க்கு அவங்க காரணம் கிடையாது, எது வந்தாலும் எதுக்கு தான் ஆகணும். Was a welcome challenge from their earlier view that depression could be cured by challenging circumstances. இது வந்து circumstances மூலமா சரி பண்ணிக்கலாங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் ஆன்சர் பாருங்க. Introduced greater stress into people's lives. From the passage we can infer என்ன புரிந்து கொள்ளுதல், that author would like economist to பாருங்க, from passage we can infer புரிந்து கொள்ளுதல், that author would like economist to incorporate psychological findings into the research cautiously, correlate measurements of happiness with economic indicators, work closely with neuroscientists to understand human behavior, measure the effect of Facebook and social media advertising. Measure the effectiveness of Facebook and social media advertising. இதுல எது வருது? Psychological findings into their research cautiously. Okay, psychological findings உங்களுடைய ரிசர்ச்குள்ள எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத நாம அதுக்கு தகுந்த அந்த விஷயங்களை நம்ம செஞ்சிடணும். ஓகே, correlate measurements of happiness with the economic indicators. அதாவது measurements of happiness நாம எப்படி economic indicator மூலியமா நாம அதை கண்டுபிடிக்கலாம். Work closely with the neuroscientists to understand human behavior. அதாவது work closely with the neuroscientist, நம்ம வந்து நியூரோசைன்டிஸ்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனா அப்பயும் நம்மளுக்கு இந்த ஹியூமன் பிஹேவியர் பெருசா தெரியல அப்படிங்கிறாங்க. மெஷர் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஃபேஸ்புக் அண்ட் சோஷியல் மீடியா அட்வர்டைசிங். உங்களுக்கு எது வரும் இதுல? ரொம்ப ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ், இது ரொம்ப 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 ஈஸி. இது பாருங்க, incorporate psychological findings into their research cautiously. Okay, incorporate psychological findings into their research cautiously.
வெரி குட். அடுத்தது, correlate measurements of happiness with the economic indicators. Correlate measurements of happiness with the economic indicators. அது ஒண்ணு. Work closely with the neuroscientists to understand the human behavior. நியூரோசயின்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணி ஹியூமன் பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. இதுல நம்மளுக்கு எது வரும் பாருங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் இது. You incorporate psychological findings into their research cautiously. அவ்வளவுதான். இதுதான் ஆன்சர். சிம்பிள். The passage given below is followed by 4 summaries. Choose the option that best describes the author's position. The option that best captures author's position. பாருங்க. Artificial embryo twinning